This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. பாஜக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இன்னும் பிரச்சாரங்களை கொண்டு சேர்ப்பதற்கு இன்னும் முழுவதுமாக 4 நாட்கள் தான் இருக்கிற 17ஆம் தேதி வரை தான் இந்த சூழலில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் பாஜகவினுடைய அடிப்படையில் ஏற்கனவே முயற்சி செய்து கொண்டிருப்பது ஒரே நாடு ஒரே தேர்தல், பொது சிவில் சட்டம், அவை இரண்டும் அமல்படுத்தப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. பாஜகவுடைய திட்டங்களுடைய தொடர்ச்சி நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இலவச அரிசியாக இருக்கட்டும் சரி, அதே போல் முத்ரா கடனாக இருக்கட்டும் சரி, அதே போல் சாலை ஓர வியாபாரிகளுக்கு கொடுக்கக்கூடிய கடன், இதெல்லாமே இதனுடைய இலக்குகள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. அதனுடைய கால வரம்பு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் கூடுதலாக சில விஷயங்கள் அப்படின்னா 2036 ஒலிம்பிக் போட்டிகளை இந்தியாவில் நடத்துவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்வோம் என்பது புதிய அறிவிப்பாக வந்திருக்கிறது. அதே போல் கேஸ் கனெக்ஷனானது பைப் வழியாக வழங்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளில் ஏற்கனவே அரசு ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழலில் அதனை வழங்குவோம் என்று கூறியிருக்கிறார்கள். 2025 ஆண்டை பழங்குடியினர் கௌரவ தினமாக அந்த ஆண்டில் கொண்டாடப்படும் என்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார்கள். அதே போல் ஸ்ரீ அண்ணா என்கின்ற திட்டத்தின் கீழே சூப்பர் ஃபுட் திட்டமானது செயல்படுத்தப்படும் என்ற அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நம்மிடையே பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு நாராயணன் திருப்பதி அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையில் ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்களுடைய நீட்டிப்பு இருக்கிறது, எக்ஸ்டென்ஷன் இருக்கிறது. புதிய விஷயங்கள் எது மக்களை கவரும் நினைக்கிறீங்க? இதில் இளைஞர்களுக்கான ஸ்டார்ட் அப்புகளை நாம தெளிவாக மிக சிறந்த முறையில் எடுத்திருக்கிறோம். அது திட்ட வடிவில் வரும் பொழுது இந்த நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளையும், அதே போல அவர்களை ஒரு சிறந்த முதலாளிகளாக, தொழில் துவக்குபவர்களாக, தொழிலதிபர்களாக ஆக்கும். அதே மாதிரி பெண்களுக்கான அற்புதமான பல திட்டங்கள், 70 வயதுக்கு மேலானவர்களுக்கு இலவச காப்பீடு, இப்படி மிக சிறந்த வகையில, அருமையான வகையில சுகாதாரம், அனைவருக்குமான வீடு, இந்த மாதிரியான பல்வேறு திட்டங்களை நாம் உறுதியளித்திருக்கிறோம். இதற்கெல்லாம் பொருள் வேண்டும். அந்த பொருளை நாம் எப்படி ஈட்டுவோம் என்பதையும் நாம் தெளிவாக சொல்லி இருக்கிறோம். முதலீடுகளை அதிகரிப்போம், கட்டமைப்புகளை பெருக்குவோம், அதன் மூலம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம், தனிமனித வருவாயை பெருக்குவோம். இப்படி இலவசங்கள் என்று இல்லாது ஒரு மனிதன் வாழ்வதற்குண்டான அற்புதமான சூழ்நிலையை நாம் உருவாக்குவோம் என்பதை இந்த தேர்தல் அறிக்கையானது மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது. பட் புதிய திட்டங்கள் அப்படின்னா 1 லட்சம் ரூபாய் கொடுப்போம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் காங்கிரஸ் அறிக்கையில் இருக்கிறது இல்லையா சார்? காங்கிரஸ்ல 1 லட்சம் ரூபாய் கொடுப்போம்னா எங்க இருந்து கொடுப்பீங்க? அது வெறும் பொய்யான அறிக்கைகள் தான். அதைத்தான் சொல்கிறேன். நாம எது செய்வதாக இருந்தாலும் அதுல அந்த பணம் எங்கிருந்து வரும் என்பதை குறிப்பிட வேண்டும். அப்படி குறிப்பிடவில்லை என்று சொன்னால் அது பொய்யான வாக்குறுதிகளாகத்தான் இருக்கும். காங்கிரஸ்ல கூட சொல்றாங்க, நாங்க அப்படி செஞ்சிருவோம், 1 லட்சம் ரூபாய் கொடுப்போம், இவ்வளவு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம் என்று சொல்கிறார்கள். அதே மாதிரி அரசு வேலைகள்ல 50 விழுக்காடு பெண்களுக்கு கொடுப்போன்றாங்க. அப்படின்னா 30 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம் என்று சொன்னால் இப்ப 30 லட்சம் பேர் பெண்களுக்கு மட்டுமே வேலை கொடுப்பார்களா என்கிற தெளிவு இல்லை. ஒரு தெளிவான அறிக்கை காங்கிரஸ்ல இல்ல. எங்கிருந்து பணம் வரும் என்பதை சொல்ல வேண்டும். நம்முடைய தேர்தல் அறிக்கையில நாம தெளிவா எப்படி ஒரு அரசாங்கம் நிர்வாகம் செய்ய வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறோம். நன்றி திரு நாராயணன் திருப்பதி. நன்றி. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.